ரிஷப் பந்த் அவர்கள் இன்னைக்கு டே 2ல விளையாடுவாரா மாட்டாரா? ஏங்க டே 1ல அவருக்கு அடிபட்ட காயத்த பார்க்கும்பொழுது, அவரு துடிதுடிச்சு போகும்போது, அவர் மட்டும் இல்ல நானும் ரொம்ப துடிதுடிச்சு போயிட்டேன் அப்படின்னு ரிஷப் பந்துடைய ஃபேன்ஸாக நீங்க நினைக்கிறீங்களா? ரைட். ஸோ ஃபேன்ஸ் அவர்களே, ரிஷப் பந்த் அவர்களை பொறுத்தவரையில் இந்த சம்பவத்தில் அவர் டே 2வில் ஆடுவாரா? இல்லையா? என்பது மிகப்பெரிய கேள்வியாக இப்பொழுது வரை இருக்கிறது. அதாவது இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும் தருவாயில் வரை. அதை அவர் ஆடுவாரா இல்லையான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போத்தான் அவங்க வந்து காலையில எந்திரிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேரம் இப்ப குண்டக்க மண்டக்க இருக்கு. அதனால அவங்க இதுக்கப்புறம் எப்படி வந்து விளையாடுவாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா என்ன நடந்துச்சு ரிஷப் பண்ட் அப்படின்றத வந்து தெளிவா நம்ம பார்த்துடலாம் அந்த வீடியோல. பாய்ஸ் கேர்ள்ஸ் மை டியர் ஹாய் ஃப்ரம் பாலம். ஸோ ரிஷப் பந்த் அவர்கள் வந்துட்டு வழக்கம் போல குண்டக்க மண்டக்க ஷாட் ஆடுறதுக்காக இன்னைக்கு வந்துட்டு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவருடைய ஷாட்ஸ்லாம் வந்து சீக்கிரமா ரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 விக்கெட் 2வது செஷன்ல போன உடனே அதை அடிச்சு நிமித்தி கொண்டு வரதே யாருன்னா ரிஷப் பந்த் தான். இன்னைக்கு கம்மி டெலிவரிஸ்ல அதிகமா அடிச்சு போடுறாப்ல. முக்கியமா நம்ம சாய் சுதர்ஷன் அவர் கொஞ்சம் பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல இவருடைய இந்த அடிங்கிறது வந்துட்டு சும்மா சரியான அடின்னு சொல்லலாம். நம்ம அப்படி ஒரு அடியை போட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாப்லன்னா தலைவன் வழக்கம் போல ஒரு ஃபுல் லென்த் டெலிவரி உள்ள நல்லா ஷூவை நோக்கி எகிரி வந்துருக்கு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல. அதுல என் தலைவன் என்ன பண்றாப்ல அப்படின்னா ஸ்விட்ச் மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி இப்படி ஒரு அடி அடிக்க பாக்குறாப்ல. சுவிட்ச் கிடையாது, பட் இது சொல்றேன், ரிவர்ஸ் அடிக்க பாக்குறாப்ல. அந்த ரிவர்ஸ் ஹிட் அவர் அடிக்க பார்க்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னா நேரா பால் சொயின்னு வந்து அவருடைய ஷூல அடிச்சிருது. அடிச்ச அடியில கால் இப்படி இல்ல, ஆக்சுவலா கால் இப்படி லைட்டா வச்சிருந்திருக்காரு. நேரா பால் வந்து இங்க அடிக்குது, சரிங்களா? இந்த இடத்துல அடிக்குது பால். அப்ப அவருக்கு என்ன ஆயிருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலி டக்குன்னு வந்துருது. உடனே காலை இப்படின்றாரு, இப்படி லிம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அடுத்த பால் போடலான்னு அவங்க கிளம்புற போற நேரத்துல தான் தலைவனுக்கு தெரிய வருது ஆக்சுவலா அவ்வளவுதான் சுளுக்கு எடுத்துட்டான் அப்படின்றது தெரிய வருது அவருக்கு. உடனே தலைவன் வந்துட்டு வா வா வான்னு கூப்பிடுறாரு, வழியில கத்துறாரு, வராரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா படுக்க போட்டுறான் என் தலைவனை. ஷூவை கழட்டி சாக்ஸை கழட்ட போகும்போது சாக்ஸ்ல வந்து ஒரு பிளட் டாட் தெரியுது. என்னடா அது பிளட் தெரியுதுன்னு சொல்லிட்டு சாக்ஸை கழட்டுனா தலைவனுக்கு இந்த தண்டிக்கு வீங்கி கிடக்கு. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இது ஸ்வெல்லிங் ஆயிருச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா ப்ளீட் ஆகிற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அடியும் பட்டிருக்குது, சுருக்குன்னு ஏறி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு கால். அப்ப அந்த இடத்துல வந்து வலி அவரால் தாங்கவே முடியல. இந்த இடத்துல வேறன்றனால விரலையும் நவுத்த முடியல, நொன்றாரு, இது பண்றாரு, அது பண்றாரு. படுத்ததுக்கு அப்புறம் பிசியோ பிடிச்சி எப்படியாவது வந்து கொஞ்சம் நவுத்தி விட்டுறலாம், சரி பண்ணிடலாம்னு பார்க்க, ஏன் நவுத்தி விடுறது அதான பார்க்கிங் போட்டிருக்க வண்டியா, காலில் இருக்கிற வலியா அதை எப்படி நவுத்துவ அப்படின்னு இவரும் பொறல்னு பொறல்றாரு. வலி தாங்க முடியல அவரால். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிசியோ வந்து ரைட் இது வேலைக்கு ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். ரிஷப் பண்றது உணர்ந்துடுறாரு. இது வந்து சரி பண்ற ஸ்டேஜ்ல கிடையாது, வலி உயிர் போகுதுன்றது அவருக்கு புரிஞ்சிருக்கு. உடனடியாக அங்க வந்து ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் பாருங்க வராங்க, ஒரு அக்கா ஒருத்தவங்க ஓட்டிக்கிட்டு வராங்க. சேர்லாம் நவுத்தி போட்டு பவுண்டரி லைனை தாண்டி வண்டி வந்து வந்து ஆம்புலன்ஸ் வண்டியில வருது. பின்னாடி ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அண்ணன் அதுக்கப்புறம் கூட்டு போயிடுறாங்க. கூட்டி அவர் பாட்டுக்கு வழியோட போறாரு. ரிட்டையர்டு ஹர்ட்னு போட்டு ரவீந்திர ஜடேஜா வர சொல்லிட்டாங்க. அம்பேர் காட்ட கையை அலமத்தி அபிய போன அவர் காட்டின உடனே அங்கிருந்து வந்து ரவீந்திர ஜடேஜா வராரு. ஜடேஜா அவர்கள் அவருக்கு பதிலாக இன்னைக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் விளையாடுறாரு. ஸோ விக்கெட் வந்து அதே 4 விக்கெட் கணக்கு தான். சாய் சுதர்ஷன் அப்புறம் அவுட் ஆனார் இல்லையா? ஸோ சாய் சுதர்ஷன் அவுட்டையும் சேர்த்து 4 விக்கெட்லேயே தான் இன்னும் இருக்குது. ரிஷப் பண்ட் இன்னும் அவுட் கணக்குல வரல. நம்ம சுப்மன் கில்லு, அப்புறம் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், கேஎல் ராகுல் 4 பேர் தான் இப்போ அவுட்டு. கிரீஸ்ல நிக்கிறது வந்து நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா அவர்களும் இவர் சர்துல் தாக்கூர் அவர்களும். ஸோ நம்ம ரிஷப் பண்ட் அவுட் ஆகல. அவர் டே 2ல வந்து விளையாடலாம், விளையாடாமலும் போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போத்துக்கு நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு. இன்னும் சில மணி நேரங்கள்ல இன்னொரு 2 மணி நேரத்துல நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆக்சுவலா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் எனக்கு தலைமை வந்து ஆடுறாப்லையா இல்லையா அப்படின்றது. பட் கண்டிப்பா அவர் வந்து ரிகவர் ஆகி ஓரளவுக்கு வந்து ஆடினாதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங் டெப்த் கிடைக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் இப்ப ஆடுறவங்க நாளைக்கு நியூ பால்ல வந்து என்ன பாடுபட போறாங்க டே 2லங்கிறது தெரியாது நமக்கு. ஒருவேளை வந்து அது ரொம்ப லீத்தலா இருந்துச்சுன்னா சர்துல் தாக்கூர்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கடுத்து வாஷிங்டன் வெற்றிவேல் அவர்கள் இருக்கிறாரு. அவருக்கு அப்புறமா நம்மளுடைய ரிசர்வ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து கடைசியா எப்படியாவது வந்து ஆடிட முடியுமா அப்படிங்கிறது வந்து ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, காலெல்லாம் வந்து எவ்வளவு சரியா இருக்குது, ஐஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிச்சு கரைச்சிட்டாங்களா, காணாம இப்போ செஞ்சுட்டாங்களா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிஷப் பண்ட் சம்பவத்தை நேரில் வந்துட்டு பாத்தீங்கன்னாலோ இல்ல வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய வருத்தங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரான நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதோட ஓகே பாய்.